அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேனாவோடு பேசுகிறேன் யூடியூப் சேனலில் எத்தனையோ கவிதைகள், எத்தனையோ உணர்வுகளில் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஆயிரக்கணக்கான கவிதைகளை எழுதிய இந்த கவிஞனின் பயணம் எப்படிப்பட்டது, இவன் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது என்று தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதோ இவனது கவிதை பயணம், கவிதை வடிவில். வாங்க கவிதைக்கு போகலாம். பணக்கார குடும்பத்தில் பிறந்து பஞ்சு மெத்தையில் புரண்டு வசதியான வாழ்வில் பயணிக்கும் மகிழ்ச்சியான மனிதன் நான் அல்ல. தோளில் கோடைப்பை சுமந்து கிழிந்த சட்டைகள் அணிந்து செருப்பின்றி வெறும் கால்களோடு பள்ளி வாழ்க்கையினை முடித்தவன். கடினமான சூழ்நிலையினை கடந்துதான் கல்லூரி படிப்பு முடிந்தது. காதலுக்கும் காமத்துக்கும் இடம் தராமல் காகிதத்தோடும் பேனாவோடும் பயணித்தேன். கவிதையில் வென்று விடலாம் என்று கனவு தொடர்ந்து கொண்டே இருந்தது உள்ளுக்குள். எனது இந்த பயணத்தின் மீது என் வீட்டு உறவுகளுக்கே நம்பிக்கை இல்லை. கண்கள் கலங்கிய நிலையில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் ஒவ்வொரு நொடியும் நான் குழம்பிய மனநிலையோடு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் சாலையோரம் ஆறுதலுக்காக கிளிஜோசியம் பார்த்தேன். உன்னால் இதில் சாதிக்க முடியாது, உன் வேலையை மட்டும் பார் என்றான். என் கவிதைகளை புத்தகமாக்கும் முயற்சியில் இறங்கினேன். நீயொரு புதுமுகம், உன் கவிதை புத்தகத்தை யார் வாங்கி படிப்பார்கள் என்று வார்த்தைகளால் கொன்றார்கள். திரும்பினேன் கண்ணீர் துளிகளோடு. அழுதேன் பல இரவுகள் தூக்கம் தொலைத்து. கவிதையெல்லாம் எதற்கு? இதெல்லாம் ஒரு லட்சியமா? படித்தோமா, பணம் சம்பாதித்தோமா, திருமணம் முடித்து வாழ்க்கையில் ஈடுபட்டோமா என்றில்லாமல் இந்த கவிதை பயணமெல்லாம் எதற்கு என்று ஏளனம் பேசியவர்களும் உண்டு, மனசுக்குள் சிரித்தோரும் உண்டு, என்னை திட்டியோரும் உண்டு. இவ்வளவுதான் வாழ்க்கையா? இந்த வாழ்க்கை இவ்வளவுதானா? இத்தனை எதிர்ப்புகளை எதிர்கொண்டாலும் என் மனமும் விரலும் பேனாவை மட்டுமே தேடியது. கவிதை மட்டுமே உயிர் மூச்சானது. சுவாசிக்க தொடங்கினேன். இத்தனை எதிர்ப்புகளையும் மீறி சாதித்தே ஆக வேண்டும் என்ற வெறி என்னில் கூடியது. எழுதினேன். உறக்கத்தை மறந்து கூட எழுதத் தொடங்கினேன். பல கவிதை போட்டிகளில் வென்று பரிசு பெற்றேன். பல மேடைகள் ஏறி விருது பெற்றேன். பல ஆயிரம் கவிதைகள் படைத்தேன். என் கவிதை புத்தகத்தை வெளியிட்டேன். அறிமுகமில்லா உறவுகளிடத்தில் கவிஞர் என்று பெயர் பெற்றேன். ஆனால் என் இரத்த உறவுகளுக்கு என் வெற்றிகள் எதுவுமே தெரியவில்லை, புரியவில்லை. அது அவர்களுக்கு மகிழ்ச்சியினை தரவில்லை. என் கவிதை பயணம் அவர்களுக்கு மகிழ்ச்சியினை தரவில்லை. என் கவிதை பயணத்தின் மீது இன்னும் கூட அவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. அது ஏனென்று எனக்கு சத்தியமாய் தெரியவில்லை. கண்ணீரை துடைத்து கொண்டு
அழுகையை அடக்கிக் கொண்டு இன்னும் அதிகமான வெறியோடு சாதிக்க பயணிக்கிறேன். சாதிக்காமல் இந்த கவிஞன் சாக மாட்டான். பயணம் தொடரும். இந்த கவிதை பயணம் தொடரும். எல்லாரும் சமம்தான் என்பதை இந்த மேடை மூலம் இந்த உலகிற்கு சொல்ல வருகின்றனர். சந்தோஷமா மழைக்காகத்தான் மேகம் அடகலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது. மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது, அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது.